ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்டு டேஸ்டியான ஒரு சிக்கன் சுக்கா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் சுக்கா பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, தோசை, நான் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம காம்பினேஷனுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 2 பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. வாசனைக்காக ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாங்க. நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறோங்க, அதனால் ஒரு வரமிளகா அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கிடணுங்க. ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 3-4 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சுங்க. இனி நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால ஒரு தக்காளி சேர்த்துருக்கேங்க. உங்ககிட்ட சின்ன தக்காளியாக இருக்குதுன்னா நீங்கள் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பழமான தக்காளியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிடணும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாங்க. 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேங்க. மீடியம் சைஸ் பீசஸாக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சிக்கனை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே வந்து சிக்கனில் படுறது மாதிரி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மசாலாத்தூள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. கரம் மசாலா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இப்போ சேர்த்துருந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. சிக்கனில் நல்லா படுறது மாதிரி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் வந்து சிக்கன் நல்லா வேகட்டுங்க. சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ 6லேருந்து 7 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ஒரு அளவுக்கு நமக்கு சிக்கன் வந்து நல்லா தண்ணி விடவே ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 3/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட வேணாங்க. சிக்கனை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கனில் வந்து நம்ம உப்பு சேர்த்துருந்தோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துருந்தனால 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகட்டுங்க. இடையில வந்து ஒரு 2 தடவை கலந்து கொடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் சுக்காவுக்கு ரொம்ப டேஸ்ட்டு தரக்கூடிய ஒரு மசாலா பொடி வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சோம்பு மிளகும் வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு நைஸாக பொடி பண்ணணுமோ அந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. சிக்கன் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க சிக்கனை. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த அந்த பொடியையும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாங்க. வாசனை நல்லா கம்மன்னு இருக்குங்க. சோம்பும் மிளகும் நம்ம அரைச்சி சேர்த்துருந்ததுனால சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் சிக்கன் சுக்கா வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சுங்க. டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உப்பு, காரம் எல்லாமே ரொம்ப அளவாக இருக்குது. சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ்ஷுங்க. கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.